வணக்கம். இனியவ இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது கருப்பை வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு 5 பானங்கள். அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சிதா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, கோயம்புத்தூர், சென்னை மற்றும் பெங்களூர். மறந்து போன மரபும் தொலைந்து போன ஆரோக்கியமும் பகுதியில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், என்னுடைய சிறு வயது பருவத்தில் பார்த்தீங்கன்னா சோப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக என்னோட பாட்டி நல்ல பைத்த மாவு பார்த்திங்கன்னா பைத்தம்பருப்பு வாங்கிட்டு பச்சை பயிரை வாங்கிட்டு நல்ல வெயிலில் காய வச்சுட்டு, அதே மாதிரி கடலை பருப்பு வாங்கிட்டு அதையும் தோலோடு, நம்ம கொண்டக்கடலை இருக்கு இல்லைங்களா, அதை தோலோடு வாங்கிட்டு அதையுமே வெயிலில் காய வச்சு ரெண்டையுமே நல்ல தனித்தனியாக மிக்சியில் இல்லைன்னா மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் நிறையா ரோஜா இதழ், ஆவாரம்பூ இதழ், வெட்டி வேறு, கிச்சிலி கிழங்கு, இதெல்லாம் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிட்டு இதையும் கலந்துப்பாங்க. ஸோ இந்த பொடி கூட கொஞ்சமாக செஞ்சந்தனம் கலந்துப்பாங்க, கொஞ்சமாக விரலி மஞ்சள் கலந்துப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு பொடியாக அரைச்சி தான் பயன்படுத்தினாங்க. ஸோ இந்த பொடி நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் இது கூட கொஞ்சம் நலுங்கு மாவும் ஆட் பண்ணி நலுங்கு மாவு பொடியாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க, அல்லது நலுங்கு மாவு இல்லாமல் சாதாரண குளியல் பொடியாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பொடியை நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணதுனால அவங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் வரல, அவங்க முகத்தில் அவ்வளவு பிம்பிள்ஸ் கிடையாது. நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சி இன்றைக்கி காலகட்டத்தில் பெண்கள்கிட்ட நம்ம பார்க்க முடியுது. அந்த மாதிரி தேவையில்லாத முடி வளர்ச்சியும் அவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி உடலில் தேவையற்ற வியர்வை நாற்றமும் இருக்காது. அப்போது அவங்க பயன்படுத்திட்டு அந்த குளியல் பொடி முறை அப்படிங்கிறத மாற்றி இன்றைக்கி நம்ம சோப் யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் நிறைய ஸ்கின் டிசீஸஸும், ஃபேஸில் நிறைய பிளிமிஷஸ், ஃபேஸில் நிறைய பார்த்திங்கன்னா இந்த கருந்திட்டுகள், தேவையற்ற முடி வளர்ச்சி, பிம்பிள்ஸ், இதெல்லாம் பெண்களுக்கு வந்துட்டுருக்கா அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்க்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2-3 நாளாவது குளியல் பொடியை நம்ம பயன்படுத்தி குளிக்கும் பொழுது பல நோய்களை, குறிப்பாக தோல் நோய்களை நம்மளால் தவிர்க்க முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், கருப்பை வீக்கத்துக்கு ஒரு 5 பானங்கள். கருப்பை வீக்கம் அப்படிங்கிறது எந்த வயதில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த வயதில் வேணாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் காரணங்கள் மாறும், வயதுக்கு தகுந்தாற்போல் காரணங்கள் மாறும். இப்போ 40 வயதுக்கு கீழே கருப்பை வீக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அவ்வளோதான், ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானோடைய இம்பேலன்ஸ். இதுவே 40 வயது கடந்த பிறகு இதே கருப்பை வீக்கம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் கருப்பையில் ஏதாவது கட்டிகள் இருக்கா, ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கா, இல்லைன்னா காம்பு கட்டிகள்னு சொல்லக்கூடிய பாலிப்ஸ் இருக்கா, அல்லது கருப்பையுடைய உள் சுவர் தடிமன் கருப்பை சுவருக்குள்ள படிஞ்சு வளர்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன சொல்கிறோன்னா அடினோமயோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, நார்த்திசு கட்டிகள், இது எல்லாமே முக்கிய காரணமாக இருக்கு. அப்போது இவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பை வீக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கட்டியாக ரத்தம் வெளிப்படுதல், அதிகப்படியான இரத்தப்போக்கு, முதுகு பகுதிகளில் அதிகப்படியான வலி, அடிவயிற்று பகுதியில் வலி, தொடை பகுதியில் வலி, அதிகப்படியான பிளட் ஃப்ளோ, ரொம்ப நாளைக்கு பிளட் ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கிறது, ரத்தப்போக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தான் பல்கி யூட்ரஸில் நம்மளால் பார்க்க முடியும். அப்போது இந்த பல்கி யூட்ரஸ்னு சொல்லக்கூடிய கருப்பை வீக்கத்துக்கு ஒரு 5 பானங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது என்னென்ன வேலைகளை செய்யும்? முதல் படியாக கட்டியாக போகக்கூடிய இரத்த ஓட்டத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும். 2வது, கருப்பையில் ஏதாவது நோய் தொற்று கிருமிகள் காரணமாக இந்த பல்கி யூட்ரஸ் இருக்கும் பட்சத்தில் இதை நம்ம பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதை குறைக்கக்கூடியதாக இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கிறதுனால ஹீமோக்ளோபினுடைய அளவு குறையாமல் பார்த்துக்கிறதுக்கும் இதை சப்போர்ட் பண்ணும். அதிகப்படியான டயர்ட்னஸையும் குறைக்கிறதுக்கு இதை சப்போர்ட் பண்ணும்.
உங்களுடைய உடல்ல நீங்க சந்திக்கக்கூடிய வலிகள், மார்பக வலியாக இருக்கலாம், இடுப்பு வலியாக இருக்கலாம், அடிவயிற்று வலி, தொடை வலி, இது எல்லாத்தையுமே குறைக்கக்கூடியதாக இந்த பானங்கள் இருக்கும். ஸோ என்னென்ன பானங்களை நீங்க எடுத்துக்கலாம்? இப்போ நான் சொல்லக்கூடிய 5 பானங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தகுந்தாற் போல நீங்க எடுத்துட்டு வாங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒருவேளை இன்ஃபெக்ஷன் காரணமாக இருக்கு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் காரணமாக இந்த பல்கி யூட்ரஸ் இருக்கு, ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இம்பேலன்ஸ் காரணமாக இந்த பல்கி யூட்ரஸ் வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் சன்ன லவங்கப்பட்டை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை சுருள் பட்டை, சிலோன் பட்டைன்னு சொல்கிறோம். அதை வந்து ஒரு 2 சிட்டிகை வீதம் எடுத்துக்கிட்டு கூட 2 சிட்டிகை மஞ்சள் தூள், 2 சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி, ஸோ டர்மரிக் பவுடர், லவங்கப்பட்டா பவுடர், அதோட சேர்த்து வந்து பெப்பர் பவுடர், இதோட வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் ஆன வரைக்கும் சுண்ட வச்சு வடிகட்டி கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் ஆறின பிறகு தேன் கலந்து எடுத்துக்கலாம். அப்படியே குடிக்கும் பொழுது பனங்கற்கண்டோ அல்லது பனங்கற்பட்டியோ சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த பானத்தை நீங்கள் காலையில் ஒரு தடவை சாப்பிட்ட பிறகு, இரவு ஒரு தடவை சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கிட்டே வரலாம். அப்படி எடுக்கும்பொழுது படிப்படியாக உங்கள் கருப்பையோடைய வீக்கம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 3 பொருட்களுக்குமே, சன்னலவங்க பட்டையும் சரி, அதில் இருக்கக்கூடிய சினமால்டிகைட், மஞ்சளில் இருக்கக்கூடிய குர்குமின், பெப்பரில் இருக்கக்கூடிய பெப்பரைன் அப்படிங்கிற ஆல்கலாய்டு, இது எல்லாமே சேர்ந்து கருப்பையுடைய உள்சுவர் தடிமனை குறைக்கக்கூடியதாக இருக்குது, வீக்கத்தை குறைக்கக்கூடியதாக இருக்குது, நோய் தொற்று கிருமிகளை குறைக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால் ஈஸியாக கருப்பை வீக்கம் குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது. 2வது பானம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வீக்கமும் குறையணும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கழிவுகளும் முழுமையாக வெளியேறணும். ஸோ எண்டோமெட்ரியல் லெவல் வந்து ஃபுல்லாக ஷெட் அவுட் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணோன்னா, இஞ்சி இருக்கு இல்லைங்களா, அதை தோல் சீவிட்டு அதை வந்து நல்லா தட்டி சாறாக எடுத்து கொஞ்ச நேரம் வச்சு தெளிய வச்சிடணும். ஒரு கிளாஸில் வச்சுட்டு அதை வந்து ப்ராப்பராக வந்து தெளிய வச்சிடணும். மேலே இருக்கக்கூடிய தெளிவை மட்டும் எடுத்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து அது கூட வந்து 2 ஸ்பூன் தேன் கலந்து 1 டம்ளர் சுடு தண்ணியில் கலந்து பீரியட்ஸ் டைம் மட்டும் ஃபர்ஸ்ட் 3 days காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். இந்த 1 ஸ்பூன் அப்படிங்கிற அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 ml இருந்தால் போதுமானது. ரொம்ப பெரிய அளவாக டேபிள் ஸ்பூன் எடுத்துக்க வேண்டாம், 3 to 4 ml எடுத்துக்கலாம். இதில் வந்து அல்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தெளிய வச்சு சாறு எடுக்கிறதுனால அந்த அளவுக்கு உங்களுக்கு வயிற்று புண்ணியோ குடல் புண்ணியோ இஞ்சினால் ஏற்படாது. அதனால் ஒரு 3 to 4 ml வந்து இந்த இஞ்சி சாறு எடுத்து அதே அளவுக்கு 2 பங்கு வந்து தேன் கலந்து வெந்நீரில் கலந்து ஃபஸ்ட்டு 3 days ஆஃப் த பீரியட்ஸ் காலைல எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கோங்க. இதுவுமே உங்களுடைய பல்கி யூட்ரஸை படிப்படியாக குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சுண்டை வற்றலுடைய குடிநீர். சுண்டை வற்றலுடைய குடிநீர் அப்படிங்கிறது வந்து சுண்டை வற்றல் கடைகளில் கிடைக்கும். உப்பில்லாத வத்தலாக கேட்டு வாங்கி அதை ஒரு 10 வத்தல் வீதம் எடுத்து 2 டம்ளர் தண்ணி ஊற்று 1/2 கிளாஸாக சுண்டை வச்சு வடிகட்டி அதை காலையிலையோ உணவுக்கு பிறகோ அல்லது மதிய உணவுக்கு பிறகோ எடுத்துக்கணும். அது எடுக்கும் பொழுது உங்கள் குடல் ஆரோக்கியம் மேம்படும். ஏன்னா இன்னைக்கு ஹார்மோன்களுடைய ஆரோக்கியம் குடலினுடைய ஆரோக்கியத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்கள் கட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிங்கனாலே உங்கள் ஹார்மோனல் சிந்தசிஸ் ப்ராப்பராக இருக்கும். அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பானமாக இருக்கிறது இந்த சுண்டை வற்றல் குடிநீர். இதை நீங்கள் டெய்லியுமே எடுத்துக்கலாம். பல்கி யூட்ரஸ்னால சஃபர் ஆகும் பொழுது இது ஹீமோக்ளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கற்றாழையும் மோரும். கருப்பை உள்சுவர் தடிமன் குறைஞ்சு உங்கள் பல்கி யூட்ரஸ் நல்ல ப்ராப்பராக அதனோட பொசிஷன் சரியாகி நார்மல் யூட்ரஸாக ரீட்டைன் ஆகிறதுக்கு இந்த கற்றாழை மோர் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 கிராம் அளவு கற்றாழையோடைய ஜெல் எடுத்து அதை நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் விட்டு ஒரு 7 times வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோர் கலந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டே வரலாம். ஸோ ப்ளீடிங் இருக்கக்கூடிய காலகட்டம் முழுவதுமே நீங்கள் இந்த கற்றாழை மோர் எடுத்துக்கலாம். இது கம்ப்ளீட் டீடாக்சிஃபிகேஷனுக்கு, அதை கருப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேறதுக்கு இந்த கற்றாழை மோர் சப்போர்ட்டிவாக இருக்கும். ரொம்ப நாள் ப்ளீடிங் போய்கிட்டே இருக்குது, அதிக உதிரப்போக்காக இருக்குது, அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூவும் மோரும் சேர்த்து எடுத்துக்கலாம். வாழைப்பூவை வந்து நல்லா வேக வச்சுட்டு வெந்த பிறகு அதை நல்லா மிக்சியில் அரைச்சி அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மோர் கலந்து அதை நல்லா மிக்சியில் அரைச்சி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தொடர்ச்சியாக ஒரு
15 டேஸ் வீதம் நீங்கள் எடுத்துகிட்டே வாங்களேன். படிப்படியாக உங்கள் கருப்பை வந்து ஓவர் ப்ளீடிங்னால கஷ்டப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அது தன்னுடைய நிலைக்கு வந்து திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் கருப்பை வீக்கம் அப்படிங்கும் பொழுது, பல்கி யூட்ரஸ் அப்படிங்கும் பொழுது அது படிப்படியாக குறையறதுக்கான விஷயங்களை ஒரு 5 பானங்களை பற்றி நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எந்த பானம் சப்போர்ட்டிவாக இருக்கோ அதை பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.